ஒரு 5 நிமிடம் தியானம். உங்களுடைய வலது பெருவிரல் நகத்தால் 2 புருவங்களுக்கு இடையே ஒரு அங்குலம் அளவுக்கு கீற வேண்டும். நகத்தால் கீற வேண்டும். அங்கே வலி வரும். அந்த வலியிலேயே ஒரு 5 நிமிடம் கவனம் வைத்திருங்கள். பிறகு நகத்தால் கீறாமலேயே அந்த இடத்திலே ஒரு உணர்வு தோன்றும். அதிலே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கவனத்தை வைத்திருங்கள். உங்களுடைய குருதி அழுத்தம், மன அழுத்தம், பயம், கவலை, எங்ஸைட்டி, அங்கலாய்ப்பு, எந்த விதமான ஒரு நெகட்டிவ் இமோஷன், தீய உணர்வுகள் வந்தாலும் அந்த நேரத்தில் இந்த தியானத்தை பழகுகின்ற பொழுது மன அமைதி கிடைக்கும். ஸ்டார்ட். இப்பொழுது அந்த வழியிலேயே கவனம் வையுங்கள். 2 கண்களால் அந்த இடத்தை பாருங்கள். மனதை புருவ மத்தியில் வையுங்கள். முடிந்தவர்கள் அங்கே ஒரு ஜோதி தெரிவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது கைகளை தேய்த்து கண்களின் மீது வைத்துக்கொண்டு மெதுவாக கண்களை திறக்கும். இந்த தியானத்தை காலை மாலை குறைந்தது 5 நிமிடம் செய்யலாம். அரை மணி நேரம் கூட செய்யலாம். செய்கின்ற வரை நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமடையும், பலமடையும், ஆற்றல் வீணாவது தடுக்கப்படும். தவறாது செய்ய வேண்டும். இப்பொழுது நமக்கு யோகா சொல்லிக் கொடுப்பதற்காக சகோதரி இங்கே வந்திருக்கின்றார். உங்கள் கழுத்து வடத்தையும் நேராக வைத்துக் கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடம், கழுத்து அனைத்தும் தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கைகளிலும் சின்முத்திரை இவ்வாறு வைத்துக்கொண்டு உங்கள் துடையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். சின்முதிரை இவ்வாறு எடுத்து 2 துடைகள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி பார்த்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி உங்கள் கண்களை லேசாக மூடிக்கொள்ளுங்கள். கால் பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள இறுக்கங்களை ஒன்றொன்றாக தளர்த்தி கொள்ளுங்கள். கால் பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கின்ற தளர்வுகளை ஒன்றொன்றாக லேசாக தளர்த்தி கொள்ளுங்கள். கால் பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் இருக்கின்ற தளர்வுகளை ஒன்றொன்றாக லேசாக தளர்த்தி கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பிராணாயாம பயிற்சிக்கு செல்வோம். இந்த சின்முத்திரையில் இருக்கும் பொழுதே உங்கள் கவனத்தை வயிற்று பகுதிக்கு எடுத்து செல்லவும். அதோடு உங்கள் மூச்சையும் கவனத்தோடு பார்க்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் போது வயிற்றுப்பகுதி முன்னெலும்பி வரட்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது வயிற்றுப்பகுதி உள்ளே முதுகை நோக்கி செல்லட்டும். இவ்வாறு 5 முறை செய்ய வேண்டும்.
இரண்டாவதாக சின்மய முத்திரை. நீங்கள் வைத்திருக்கும் முத்திரையில் மீதம் உள்ள 3 விரல்களையும் அவ்வாறாகவே மடித்து கொள்ளவும். இப்பொழுது உங்கள் மூச்சில் கவனத்தை வைத்து பின் கவனத்தை மார்பு பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் போது மார்பு பகுதி விரிவடைய செய்ய வேண்டும். பின் வெளியே விடும்போது மார்பு பகுதி சுருங்கி உள்ளிழுத்து செல்ல வேண்டும். இவ்வாறாக 5 முறை செய்யுங்கள். நிதானமாக மூச்சை மார்பு பகுதியும் உணர்ந்து செய்ய வேண்டும். இப்பொழுது அடுத்த பயிற்சிக்கு செய்வோம். ஆதிமுத்திரை. கட்டை விரலை உள்ளே மடக்கிக் கொண்டு அதன் மேல் மீதம் உள்ள 4 விரல்களையும் மடக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்கள் கவனம் உங்கள் மூச்சின் மீதும் தோள் பட்டையின் மீதும் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது தோள்பட்டை மேலெழும்பி வரட்டும். வெளியே விடும்போது தோள்பட்டை கீழெழும்பி வர வேண்டும். இவ்வாறாக 5 முறை கவனத்துடன் சுவாசத்தையும் தோள்பட்டையும் கவனத்தை வைத்து செய்ய வேண்டும். நான்காவது பயிற்சியாக பிரம்மமுத்திரை. 2 கைகளிலும் புஷ்டி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறாக மடித்து கொள்ளுங்கள். கட்டை விரல் மேலே வருமாறு 4 விரல்கள் உள்ளே செல்லுமாறு மடித்து கொள்ளுங்கள். அந்த 2 கைகளையும் அடி வயிற்றுக்கு கீழ் வைத்து அமர்த்திக் கொள்ளுங்கள். அடி வயிற்றுக்கு கீழ். இப்பொழுது மூச்சை இழுக்கும்போது வயிற்று பகுதி மேலெழும்பியும் நெஞ்சு பகுதி விரிவடைந்தும் தோள் பகுதி மேலெழும்பியும் வர வேண்டும். பின் மூச்சை விடும்பொழுது தோள் பகுதி கீழிறங்கியும் நெஞ்சு பகுதி சுருங்கியும் வயிற்று பகுதி உள்ளே செல்ல வேண்டும். இவ்வாறாக 5 முறை நிதானத்துடன் சுவாசத்தையும் அனைத்து அசைவுகளையும் உணர வேண்டும்.
இப்பொழுது உங்கள் இயல்பு நிலைக்கு அமர்ந்து கொண்டு கண்களை மூடியவாறே உங்களுடைய சுவாசம் 2 துவாரத்திலும் சமநிலையில் இருப்பதை உணரலாம். உங்களுடைய இதய துடிப்பு மெதுவாக சமநிலையில் இருப்பதை உணரலாம். இரண்டு கைகளையும் சின்முத்திரை வைத்தமாறு அமைந்து கொள்ளுங்கள். உங்கள் கால் பாதங்களிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் உள்ள இறுக்கங்களை தளர்த்தி கொள்ளவும், ஒன்றொன்றாக தளர்த்தி கொள்ள வேண்டும். உங்கள் கவனத்தை 2 துவாரங்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும். உங்கள் மூச்சின் அசைவுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். உடலும் மனமும் சுவாசமும் ஒரே நிலையில் அமையும் வரை 5-6 முறைகள் இதை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் கூறும் பொழுது ஒவ்வொரு மையப்பகுதியாக கூறிக்கொண்டே வரும்பொழுது உங்கள் கவனம் அதிலேயே இருக்க வேண்டும். நான் சொல்லும் இடத்தை கவனமாக சில நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும். முதலில் உங்கள் கவனத்தை நெற்றி பகுதிக்கு எடுத்துச் செல்லவும். பின் மெதுவாக உங்கள் கவனத்தை தொண்டை மையப்பகுதிக்கு எடுத்துச் சென்று தொண்டை குழி மையப்பகுதிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பின்பு வலது கை தோள் மூட்டுக்கு உங்களுடைய கவனத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். பின்பு வலது கை முழங்கை மூட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். உங்கள் கவனத்தை முழங்கை மூட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். பின் வலது கை மணிக்கட்டு, உங்கள் கவனத்தை வலது கை மணிக்கட்டில் எடுத்துச் செல்ல வேண்டும். பின் வலது கை கட்டை விரல் நுனி, உங்கள் கவனத்தை வலது கை கட்டை விரல் நுனிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அடுத்தது ஆள்காட்டி விரல் நுனி, அடுத்ததாக
வலது கை நடுவிரல் நுனி. உங்கள் கவனத்தை நடுவிரல் நுனிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். மோதிர விரல் நுனி. சுண்டு விரல் நுனி. பின் வலது கை மணிக்கட்டு. பின் வலது கை முழங்கை மூட்டு. பின் வலது கை தோள்பட்டை. பின் தொண்டைக்குழி மையம். இடது கை தோள்பட்டை. இடது கை முழங்கை மூட்டு. இடது கை கட்டை விரல் நுனி. இடது கை ஆள்காட்டி விரல் நுனி. இடது கை நடுவிரல் நுனி. இடது கை மோதிர விரல் நுனி. இடது கை சுண்டு விரல் நுனி. இடது கை மணிக்கட்டு. இடது கை முழங்கை மூட்டு. இடது கை தோள்பட்டை. தொண்டைக்குழி மையம். பின்பு லேசாக உங்களுடைய எண்ணங்களை இரண்டு மார்புக்கு மத்தியில் உள்ள நெஞ்சு குழிக்கு எடுத்துச் செல்லவும். கவனத்தை நெஞ்சு குழியில் வைக்க வேண்டும். பின்பு வலது மார்புக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். உங்கள் கவனத்தை மறுபடியும் நெஞ்சு குழிக்கு எடுத்துச் செல்லுங்கள். பின்பு இடது மார்பு. மறுபடியும் நெஞ்சுக்குழி மையத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள்.
உங்கள் கவனத்தை அடுத்ததாக தொப்புள் மையத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள். அடுத்ததாக அடி வயிற்றின் நடுப்பகுதிக்கு உங்கள் கவனத்தை எடுத்துச் செல்லுங்கள். அடி வயிற்றில் நடுமத்தியில் உங்கள் கவனத்தை எடுத்துச் செல்லுங்கள். அடுத்ததாக வலது கால் இடுப்பு பகுதிக்கு உங்கள் கவனத்தை எடுத்துச் செல்லுங்கள். வலது கால் மூட்டு உங்கள் கவனத்தை வலது கால் மூட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள். பின்பு வலது கால் கணுக்கால் மூட்டுக்கு உங்கள் கவனத்தை எடுத்துச் செல்லுங்கள். அடுத்ததாக வலது கால் கட்டை விரல் நுனிக்கு உங்கள் கவனத்தை எடுத்துச் செல்லுங்கள். வலது கால் இரண்டாவது விரல் நுனி, வலது கால் மூன்றாவது விரல் நுனி, வலது கால் நான்காவது விரல் நுனி, ஐந்தாவது விரல் நுனி, வலது கால் கணுக்கால் மூட்டு உங்கள் கவனத்தை வலது கால் கணுக்கால் மூட்டுக்கு எடுத்துச் செல்லும். அடுத்ததாக உங்கள் வலது கால் முழங்கால் மூட்டுக்கு எடுத்துச் செல்லவும். வலது கால் இடுப்பு பகுதிக்கு உங்கள் கவனத்தை நகர்த்திச் செல்லவும். பின்பு இடது கால் இடுப்பு பகுதிக்கு உங்கள் கவனத்தை மெதுவாக எடுத்துச் செல்லவும். பின்பு இடது கால் முட்டிக்கு எடுத்துச் செல்லவும். முழங்கால் முட்டிக்கு உங்கள் கவனத்தை எடுத்துச் செல்லவும். பின்பு கணுக்கால் மூட்டு இடது காலின் கணுக்கால் மூட்டுக்கு உங்கள் கவனத்தை மெதுவாக எடுத்துச் செல்லுங்கள். பின்பு இடது கால் கட்டை விரல் நுனிக்கு உங்கள் கவனத்தை எடுத்துச் செல்லவும். இடது கால் இரண்டாவது விரல் நுனி, இடது கால் மூன்றாவது விரல் நுனி,
இடது கால் 4வது விரல் நுனி, இடது கால் 5வது விரல் நுனி, பின் இடது கால் கணுக்கால் மூட்டு, பின் இடது கால் முழங்கால் மூட்டு, பின் இடது கால் இடுப்பு, பின் வயிற்றின் அடிப்பகுதி, அடுத்ததாக தொப்புளின் மையப்பகுதி, அடுத்ததாக நெஞ்சு மையப்பகுதி, வலது மார்பு பகுதி, நெஞ்சு மையப்பகுதி, இடது மார்பு பகுதி, இதய மையப்பகுதி, தொண்டைக்குழி மையப்பகுதி, நெற்றி 2 புருவங்களுக்கு இடையில் மையப்பகுதி, இப்பொழுது இந்த 61 புள்ளிகள் உணர்வுகளை முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் உடலும் மனமும் லேசாக மாறியிருப்பதை அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பலாம். Excuse me, sir. சார் வந்துட்டாங்களா? முடிச்சுக்கலாங்களா? வேறு ஏதாவது சொல்ல நாடி சுற்றி சொல்லிடலாமா? நாடி சுற்றி சொல்லிட்டோம். அடுத்ததாக நாடி சுற்றி பிராணாயம். வலது கையில் 3 விரல்களை மடித்துக்கொண்டு கட்ட விரல்களையும் சுண்டு விரல் இவ்வாறாக வைத்துக் கொள்ளுங்கள். இடது கையில் சின்முத்திரை வைத்து உங்கள் துடையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். சின்முத்திரை. இந்த கட்டை விரலை வலது துவாசத்தில் வைத்து மூடிக்கொள்ளுங்கள். இடது துவாரத்தின் வழியே மூச்சை வெளியே தள்ளி பின் லேசாக இழுத்து கொண்டு சுண்டு விரலால் மூடிக்கொண்டு வலது பக்க கட்ட விரலை எடுத்துக்கொண்டு மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும். சத்தம் எதுவும் வராமல் மெதுவாக விட வேண்டும். பின் அதே துவார வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டு இடது நாசி வழியாக வெளியே விட வேண்டும்.
இவ்வாறாக 9 முறை செய்ய வேண்டும். மெதுவாக உங்கள் மூச்சை உணர்ந்து செய்ய வேண்டும். மூன்று பயிற்சிகளால் உங்களுடைய உடல் மனம் லேசாக ஆகியிருக்கும் நிலையை உணரலாம். உங்கள் உடலிலும் மனதிலும் உள்ள தளர்வுகளை எல்லாம் தளர்த்தி உள்ளதை உணரலாம். உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைந்திருப்பதையும் உணரலாம். நன்றி. யோகம் கற்றுக் கொடுத்த சகோதரி அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி செலுத்துகின்றோம்.